அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறில் இடம்பெற்ற ரூத்தின் சரித்திரம். அந்த ரூத்தை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார், எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது ரூத்தை போல் நாமளும் நம்மளே ஆசீர்விக்க வல்லமுள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி நம்மளை நடத்த வல்லமுள்ள இந்த ரூத்தின் சரித்திரத்தில் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி அந்த ரூத்துக்கு செஞ்ச காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ரூத்தையும் கொண்டு எத்தனை ஆசீர்வமாக நடத்துனீங்க சுவாமி. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வழிநடத்த வளமுள்ளவராக இருக்கிறீர் என்பதை இந்த ரூத்தின் சரித்திரத்தின் மூலம் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே அதை எங்கள் வாழ்க்கையிலையும் செய்து முடிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம்ப்பா. அதுக்கு கீழ்ப்படிந்து உண்மையே ஆராதிக்கிற பிள்ளைகளாய் உண்மையே நினைத்து ஆண்டவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி ஆண்டவரே இந்த ரூத் சொன்னது போல் நாங்களும் ஆண்டவரே உண்மையை தியானிக்கவும் உண்மையை நம்பி ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாய் காணப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படியே நீங்கள் ஆவியானவர் எங்களை வழிநடத்த போக்கா நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மாயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கால்கள் கல்லில் இடரா தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாமும் பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெவியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்துடும் தேண்டேன். இனியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். இன்றைக்கி ரூத்தின் சரித்திரத்தை நம்ம தியானிக்கலாம். 4 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அதை ரொம்ப தியானிக்கணும். ஏன்னா அது
என்ன ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி இருக்குது, இதை எப்படி படிக்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து அதை அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற அந்த நாட்களில் தான் நடந்த ஒரு பஞ்ச காலத்தில் நடந்த ஒரு சரித்திர கதை. அது வந்து ரூத்தின் சரித்திரம்னு போட்டிருக்காங்க. நகோமி சரித்திரம்னு போடல. ரூத்தின் சரித்திரம்னு ஏன்னு போட்டிருக்காங்கன்னா, ரூத்து வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வம்ச வரலாறுல மத்தேயுல வர்ற வசனத்தில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வருது. அவங்க இடம்பெறுதாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததுக்கு ஏன் அந்த ரூத்தின் புஸ்தகம்னு போட்டிருக்காங்கன்னா, ரூத் வந்து இப்போ அந்த நம்ம அவங்க அவங்க ஊர்லேருந்து போகிறாங்க, பெத்லகேம்லேருந்து போகிறாங்க. போய் அந்த வம்சத்தில் உள்ள பெண் இல்லை, மோவாபிய பெண். அந்த இடத்த வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை இழந்த அவங்கள வந்து எங்கேயுமே அவங்க சேர்த்துக்கூடக்கூடாதுன்னு ஆண்டவரே கட்டளையிட்டு வச்சுருந்த மோச காலத்துலேருந்து அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு இவங்க கூட சேரக்கூடாதுன்னு வச்சுருந்தாரு. அப்படி இருக்கிற காலத்தில் அந்த பெண்ணை தான் எடுத்து ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமானது. அதனால ரூத்து சரித்திரம் ரொம்ப முக்கியமானதுங்க. வம்ச வரலாறுலேயே வரக்கூடிய ஒரு காரியத்தை ஏன் அந்த பெண்ணின் மூலமாக செஞ்சார் அப்படிங்கிறத இன்றைக்கி தியானிக்கும் பொழுதே நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வாருங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். முதலாவது பாருங்கள், முதலாவது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, நியாய விசாரித்து வந்த நாட்களிலே நியாயாதிபதிகள் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான்னு சொல்லி பார்க்கும். அப்போ இந்த பஞ்சம் எல்லோரும் நம்ம ஆபிரகாம் படித்தோம், அங்கெல்லாம் பஞ்சம் இருந்ததுன்னு பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பஞ்ச காலங்கள் வந்து அந்த நாட்களில் நிறைய வந்திருக்குது. அந்த பஞ்ச நாட்களில் அங்கே இருக்கிறதுக்கு ஒன்றுமே விளையிறதுக்கோ மற்ற விளையுது ஒன்று சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவங்க மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அதே வந்து தவறானது. அந்த தவறான ஊருக்கு போகிறது முதலாவது தப்பு. அதனால் அது வந்து அவங்க போனாங்க. நமக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை கிடைக்குன்னு சொன்னோம்னா, இப்போ நான் நிறைய நான் என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் பார்த்துருக்கலாம். நிறைய பிள்ளைங்க வந்து வேலை எங்கே கிடைக்குதோ, எந்த படிப்பு படிக்கிறாங்களோ அந்த இடத்துல, எந்த இடத்துல வேலை கிடைக்கும் அந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா சொந்த வீடு, சொந்த ஊர் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல வேலை கிடைக்காது. அப்போ வேலை கிடைக்கிற இடத்துக்கு தான் அவங்க வீடை தேடியோ மற்ற வசதிகள் தேடியோ போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம பஞ்சங்கும்போது எதுக்கு இந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா தப்பு அந்த மாதிரி நல்ல பக்தியாக இருக்கிறவங்களுக்கும் சோதனை வருது, இந்த மாதிரி தவறு செய்தவங்களுக்கும் சோதனை வருது. ஆனால் சோதனையிலேருந்து விடுதலை பெறுறது வந்து அந்த ஆண்டவர் பிள்ளைங்க விடுதலை பெறுவாங்க. இப்படி போகிறதுக்கு வந்து நிறையா அவங்க கஷ்டப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று தான். அதில் எல்லாத்துக்குமே வந்து வேதனைகள், நோய்கள் எல்லாமே வரும். அது சகஜமானது. அதனால நீங்கள் அவங்க ஏன் போனாங்கங்க கேள்வியை யாராவது கேட்டாங்கன்னாக்கி அது வந்து தவறு கிடையாது. அவங்க அந்த இடத்துல பஞ்சம் இருக்கிறதுனால போனாங்க. அந்த போன இடத்துல அந்த மோவாபிய பெண்ணில் 2 பெண்ணையும் வந்து மனம் எடுத்து அந்த 2 பையனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த ஆள் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு 2 பையங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு அதிகாரத்திலே பாருங்கள், ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் இறந்து போயிருந்தாங்க. 2 பேரும் இறந்து 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. 3 பேரும் விதவைகள். இப்போ 3 விதவைகளோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நடத்த முடியும்? அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, என்ன நம்ம வந்து பஞ்சத்துக்காண்டி வந்தோம், பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு வந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், அந்த சூழ்நிலை நமக்கு வந்துன்னா எப்படி இருந்திருக்கும்? நம்ம எப்படி அழுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த அம்மா அழுதாங்க. அழுதுட்டு என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்களும் போனாங்க, கணவன் போயிட்டான். இப்போ யாருமே ஒரு துணை இல்லாதபடி இந்த அடுத்த வீட்டிலேருந்து எடுத்து வந்தால் மருமக மட்டும்தான் இருக்காங்க. அந்த மருமகளை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பஞ்சத்துக்காண்டி வந்திருக்காங்க. இவங்க ஒரு வயசானவங்க எப்படியோ போய் நம்ம பொழைச்சிக்கலாம், இந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த 2 மக்களோடும் கூட இருந்த காலத்தில் வந்து அவர் சொல்லார். அவர் நகோமி அந்த மருமகளை கூப்பிட்டு வந்து, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுகளுக்கு போங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த விதவைகளோடு கூட இருந்து இந்த வீட்டில் இருந்தோம்னாக்கி, இந்த மரித்து போன அந்த இடத்துல இருந்தோம்னாக்கி வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டங்கள்லாம் அந்த நாட்டில் இருந்திருக்குது. ஆனால் அவங்க தாய் தகப்பன் வீட்டுக்கு போனாங்கனாக்கி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கனாக்கி அதனால தவறு இல்லை, அதனால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, என்கிட்டே இருந்து நீங்கள் இனிமேல் எனக்கு பிள்ளை பிறக்க போதா, நான் அதெல்லாம் சொல்கிறத நீங்கள் படிக்கலாம் அந்த 1வது அதிகாரத்திலே. அதனால் இனிமேல் வந்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்காது. மெயினாக யாரையும்
கல்யாணம் பண்ணியும் வைக்க முடியாது சட்டப்படி. எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து நான் இந்த பஞ்ச காலத்தில் நான் ஒரு வயசானவ எப்படியோ போயிட்டு போவேன். உங்களுக்கும் வந்து ஏதாவது செய்யணுன்னாக்கி என்னால் செய்ய முடியாது. நீங்களும் வாலிப வயசாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. உங்கள் தாய் தகப்பன் ஏதாவது மறுமணம் செஞ்சு வச்சாங்கன்னாக்கி அதில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. அவர் வந்து சொல்லுவாங்க, இப்போ எனக்கு வந்து நான் வந்து பிள்ளைகளை பெற்று இனிமேல் தர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து 2 மருமகளும் போகும்போது அந்த 2 மருமகளில் ஒருத்தி வந்து ஒரு பால் ஒருத்தி தான் ரூத்து. அந்த ஒரு பால்ங்கவ மாமியார் அந்த 14வது வசனம் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அந்த பெண்ணு வந்து இன்னொரு பெண்ணு வந்து அவள் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. தகப்பன் தாய் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த ரூத் வந்து மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15வது வசனம் அப்பொழுது அவன் இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரத்துக்கு போயிட்டால, அதனால் நீ போய் எங்கேயோ போய் சகோதரன் பிறகு திரும்பி போய் அங்கே வந்து ரூத்து நீ வந்து எப்படியோ உனக்கு அந்த அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி அவள் போயிட்டா, நீயும் அந்த மாதிரி போய் நல்லா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரூத்து சொல்கிற காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. 1வது அதிகாரத்தில் 16, 17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இப்போ நான் போக மாட்டேன், உங்கள் ஜனம் எங்கள் ஜனம், அதாவது இவங்க வந்து கல்யாணம் பண்ணதில் தான் உறவே வெளியே அவங்க ஜாதி அந்த மோவாவிய பெண்ணு. அப்போ வந்து அவங்க வந்து எப்படி வர்றாங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து அந்த அர்ப்பணிப்பு தான் வந்து அவங்கள அந்த வம்ச வரலாறுல கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆண்டவரை மற்ற புற மதத்தில் இருந்து வந்தவங்க அவங்க புற இதெல்லாம் வணங்கி அந்த மாதிரி பண்ணவங்கன்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி போகாதபடி நான் என் ஜனம் உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்கள் தேவன் தான், நான் வந்து எங்கேனாலும் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் கூட நான் யார் முன்னாடி மறிக்காங்களோ அது வேணால் பிரிக்கலாம், அது வரைக்கும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த அர்ப்பணிப்பு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அவள் வந்து இந்த நகோமி சொன்னாலும் சரி நான் போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை செய்ததுனால ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த 4 அதிகாரம் தான் அதை நீங்கள் படிங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அடுத்தது அந்த பெத்லகேமுக்கு போகிறதுக்கு அவங்க அந்த இடத்துல பஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்புகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அங்கே போய் நம்ம எங்கேயாவது ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர் நகோமியா என்று பேசி கொண்டார்கள். அப்போ நகோமி சோதா என்ன மாறாள் சொல்லுங்க, கசப்பாக்கிட்டாரு, நான் அந்த ஊரை விட்டு போகும்போது நல்லா தான் போனேன், பஞ்சம் விட்டு போனேன், ஆனால் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு வந்து நான் வரும்பொழுது யார் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த மருமக மட்டும்தான் எனக்கு கூட வரா, அவளை தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஆண்டவர் தான் சிறுமைப்படுத்தினாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அந்த நகோமி. ஆனால் வந்து ஆண்டவர் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சரி பண்ணி ரூத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது தான் நம்ம படிக்கும். அப்போ அந்த 22வது வசனத்தில் பாருங்கள், இப்படி நகோமி மோபாவிய ஸ்திரியான தன் மருமகளை ரூத்தோடு கூட மோபாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். அந்த இடத்துல வார்கோதுமை அந்த அறுப்பு நேரத்தில் தான் கூப்பிட்டு வரான்னு சொல்லி அப்போ ஆண்டவருடைய திட்டம் இந்த ரூத்தை கொண்டு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வச்சுருந்தாரு. நகோமி எத்தனையோ அழுதாலும் சரி ஆண்டவர் இப்படி செஞ்சாரு வச்சாருன்னு சொன்னாலும் அந்த இடத்துல இந்த ரூத் வந்து எதுவுமே ஆண்டவரை பற்றி குறையே சொல்லலை. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணேன், இப்படி சின்ன வயசுல நான் இப்படி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் குறை சொல்லலை. அவள் கர்த்தர் நம்ம மறந்துட்டாரு, நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவள் நிறைய இடத்துல சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவன் வந்து என்ன செய்கிறா, நான் வந்து எங்கேயாவது போய் இந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வந்து சொல்லுறது, இந்த அறுப்பு காலத்தில் கீழே விழுகிற அந்த சிதறி விழுந்ததெல்லாம் நீங்கள் விட்டுறணும், ஏழைகள் விதவைகள் அவங்க வந்து பொறுக்கிட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இந்த காரியத்தை இவங்கெல்லாம் செய்கிறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல அந்த அறுப்பு நேரத்தில் தான் அவங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். அந்த அறுப்பு நேரத்தில் அவங்க கூட போய் அங்கே போய் அந்த பெண் போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்மலாம் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய கருத்து தெரியும். நம்ம எப்படி நம்ம கஷ்டப்படுவோம், நம்முடைய வாழ்க்கை மாதிரி தான் இந்த ரூத்தும் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லதை நீங்கள் பார்க்கலாம்.
அப்போ அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க, ஆண்டவர் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு முதலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த இதெல்லாம் தெரியலைன்னு வைங்க, நம்ம ஆண்டவருக்கு பக்தியாக இருந்து ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அர்ப்பணிச்சிருந்தா தான் இந்த துன்ப நேரத்தில், இந்த கஷ்ட நேரத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரே பற்றி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு நெல் பிறக்கிறதுக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி இப்போ ஒரு பெண் வந்து போய் அந்த மாதிரி பொறுக்கினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி பெருக்கும்போது பார்த்திங்கனாக்கி இந்த ரூத்தின் வாழ்க்கையில் ஆரம்பமே ஒரு 1:19 சொல்லுது தான். அப்படி இருவரும் இந்த பெத்லகேமுக்கு போகும்போது எல்லாரும் அவங்கள குறித்து சொல்லும் பொழுது கூட அவங்க வந்து அதை ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி வச்சுட்டாங்களே, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, நம்ம எப்படி கஷ்டப்படுவோம். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த பெண் வந்து சொல்லுதா, நான் போய் இந்த எங்கேயாவது போய் இந்த நெல் பொறுக்கிட்டு வந்து அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுறதை நம்ம பார்க்கோம். அந்த நேரத்தில் வந்து அறுப்பின் பண்டி அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படி ஆண்டவர் சொன்னதை அந்த வயக்காட்டில் போய் நான் பெருக்கிட்டு வரேன், அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்போ பஞ்ச காலத்தில் ஒரு 10 வருஷம் கிட்டத்தில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவ்வளோ பஞ்சத்தில் போயிட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை இருக்குமாங்கிறது தெரியவே இல்லை. அப்படி போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனம் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான் அவங்கள நடத்திட்டு வருதுன்னு நம்ம சொல்லணும். நம்ம இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த போவாஸுங்கிறவர் வந்து அந்த இடத்துல வர்றாரு. அவருடைய வயக்காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க வந்து அவருக்கு கொஞ்சம் சொந்தமாக இருக்கிறதுனால அங்கே நல்லா பொறுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் நிறைய படிக்கலாம். அப்போ வந்து ரூத்து வந்து சொல்கிறா, நமக்கு சொந்தக்காரன் தான், அவரே நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். போவாசு வந்து எப்படியாவது செய்வார்னு சொல்லி பார்த்தாலும் ஆண்டவருடைய திட்டம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் கடைசி 4வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கி அந்த சுதந்திரவாளி அவருக்கு சுதந்திரவாளியாக ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த எப்பவும் இந்த இடத்துக்கெல்லாம் போன உடனே பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்த அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அவன் வந்து ஏதாவது ஒத்தின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த ஒரு பணத்தை வாங்கிட்டு அதுக்கு ஒரு குத்தோகன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது கொடுத்துட்டு இருந்திருப்பான், ஏதாவது கொடுத்துட்டு தான் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். அதுக்கு அந்த சொந்தக்காரங்க வந்து தான் அவங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் செஞ்சு அப்புறம் அதுக்கு உடந்தை உள்ளவங்க அவங்க வந்து அதை வாங்கன்னா வாங்குவாங்க, இல்லாட்டா அதை எப்படி முடிக்கணும்னு முடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம ஊர்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி தான் அந்த சட்டங்கள்லாம் அந்த நேரத்தில் இருந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுதந்திரவாளி இருக்கான். அவங்ககிட்ட வந்து இந்த பெண்ணை வந்து இந்த பெண்ணுக்கும் ஒரு ஆதரவு வேணும், அந்த சொத்தும் வந்து யார்கிட்டையாவது கொடுத்து அவங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா 2 பேரும் பெண்ணுங்களாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட முடியாது, வயக்காட்டில் போய் பண்ணுறது வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால அவங்க வந்து சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு இதை சொல்கிறாரு. இவராக வந்து போவாச ஆண்டவர் அனுப்புகிறத பார்க்கும். அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்துலேருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த நம்ம ஊர்லெலாம் அந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் அந்த மாதிரி பேசுகிறது. அங்கே வந்து அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி போவாஸ் பட்டண வாசல்லே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியை வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவன் உட்கார்ந்த பொழுது இந்த சுதந்திரவாளியை நோக்கி இந்த நகோமியோட கணவன் வந்து ஏதோ இந்த ஒத்தி மாதிரி இந்த மாதிரி ஏதோ வச்சு தான் போயிருக்கான் பஞ்ச காலத்தில். அப்படி வச்சுட்டு போனதை திரும்பி அந்த அம்மா வந்து விற்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வயசாகிடுச்சு, அந்த மருமகளை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதனால விற்று ஏதாவது பண்ண போகிறாங்க பிள்ளைங்க, அதனால விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அதாவது ஒரு கூட்டம் ஒரு 10 பேரை வச்சு தான் அவர் வந்து பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவனுடைய பேர் வந்து ஏன் இங்கே இடம் பெறாமல் இருக்குது, ஆனால் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்றது. அவன் வந்து ஒருத்தன் இருந்திருக்கான், அந்த சுதந்திரவாளியாக இருந்திருக்கான். அப்போ அவனை வந்து கூப்பிடுதாரு. இவர் வந்து அந்த இடையெல்லாம் ஒரு நடக்க காரியங்கள் நம்ம 2வது 3வது அதிகாரத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கி ஏதோ இந்த மாதிரி அந்த பெண் வந்து ஆசைப்பட்டிருக்கா, இல்லாட்டா இந்த ஆள் ஆசைப்பட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஏதோ நினைப்பாங்க. அப்படி இல்லை, அப்படி நினச்சிருந்தோம்னா அவரே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி பண்ணலை. அவருக்கு உரிமை உள்ளவன் ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்து அவனை பேசுறாரு. அப்படி பேசும்போது அப்போ போவாஸ் வந்து ஒரு ஆண்டுடைய பிள்ளையாக தான் இருந்திருக்காரு. அப்படி இல்லைனாக்கி அவர் செஞ்ச காரியத்துக்கு எப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி செய்யலை. இவனை கூப்பிட்டு வந்து இந்த 10 பேர் முன்னாடி அவங்க பேசுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து சொல்கிறாரு, இந்த ஊருக்கு நீங்கள் வந்து இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க, வந்த பிறகு இந்த இடத்த விற்க போகிறாங்க, இந்த இடத்த வாங்குறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு வேணும், இந்த இடத்த
இடத்த வேணால் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு கேட்காரு. அப்போ அந்த அந்த இடத்த மட்டும் வாங்குறதோடு சரியில்லை, இடத்த வாங்கினவங்களுக்கு இந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணணும், இந்த இடத்தையும் பார்த்துக்கணும். இந்த இடத்த வாங்கிட்டு இந்த பெண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணணுன்னொன்னே அவன் எனக்கு ஐயோ எனக்கு அப்படி சென்னைக்கு வேணாம், இவளை வாங்கிட்டு இந்த இடத்தையும் வாங்கிட்டு இந்த பெண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம்னா இவள் வந்து மோபாபிய ஸ்திரீ, இவளை போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னோம்னா எனக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கவங்க எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் என்னை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, இல்லாட்டா எனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இடத்த வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படி வந்து ஆண்டவர் இந்த போவாசை கொண்டு வந்து ஆண்டவர் நடத்துகிறாருன்னு பாருங்கள். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி நான் இந்த 4வது அதிகாரத்தில் 6வது வசனம், நான் மீட்கிறதை நீ மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலில் பூர்வ காலத்து வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான், இது இஸ்ரவேலில் வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி அவன் சொல்லலாம், நான் இந்த பெண்ணை கட்டிக்கிறோம்ல, இந்த இடமும் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவனுடைய சரித்திர புறகம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் முதலாவதே சரித்திரத்தில் கொண்டு வந்துட்டார். ஆண்டவருடைய வம்ச வரலாறுல கொண்டு வரணும்னு சொல்லி ரூத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்போ ரூத்தினுடைய தேர்ந்தெடுப்பு ஒன்று, ஆண்டுடைய அழைப்பை பெற்ற ஒரு போவாசை கொண்டு வராரு. போவாசை வச்சு கல்யாணம் பண்ணி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த நகோமி எனக்கு கசப்புன்னு சொன்னால் பாருங்கள், அதை மாற்றி ரூத்தின் மூலமாக ஒரு பையனை பிறக்க செஞ்சு அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய காரியத்தை வந்து நகோமி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய வசனம் பாருங்கள், எப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து அந்த எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையில் இருந்த விதவையாக இருந்த பெண்ணு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோபாவை ஸ்திரீங்கிறது வந்து ஆண்டவர் வந்து தள்ளப்பட்ட ஒரு இந்த உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்த ஒரு ஜாதியில் உள்ளவங்க, அவங்கள கொண்டு வந்து ஆண்டவர் எப்படி நடத்தி எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னாக்கி அந்த மருமக போன மாதிரி ஒன்று போயிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிருந்து அவங்க பாட்டு நல்ல சுகபமாக வாழலாம். ஆனால் வந்து ரூத்தை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள், அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆண்டவர் எடுத்து நடத்தணும்னு சொல்லி வச்சுருந்தாரோ அந்த சூழ்நிலைக்கு அவங்க வந்து இருந்தாங்க. ஆண்டவருக்கு பக்தியாக இருந்தாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். மாற்றங்கள் தான் முக்கியமானது. ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்கு நாமளே மாறிவிட முடியாது. ஆண்டவருக்கு மாற்றத்தை தந்ததுனால தான் இந்த அம்மா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, அது பிறகு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனைகள் வந்தது. அந்த வேதனைகள் மூலமாக வெற்றியை சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்து தெய்வ பக்தியாக இருந்தது. தேவ செயலின் வாழ்க்கை, இந்த ரூத்தின் வாழ்க்கையே வந்து தேவன் செஞ்ச ஒரு செயல் தான் வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது. அந்த ஆரம்பத்தின் முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறத பார்க்கலாம். அதனால் நீங்கள் அந்த அறுவடையில் பிறக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து பாருங்கள், எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எப்படி நடத்தினாருன்னு பார்க்கலாம். எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ வேதனை வந்தாலும் சரி, இந்த ஆண்டவருடைய விசுவாசம் வச்சு இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவருடைய பூமி, அந்த ஆண்டவர் நம்ம வம்சத்தில் பிறக்க போகிறாருங்க, ஒரு சரித்திரத்தை சந்ததியில் பிறக்க போகிறாருன்னு ஒரு சந்ததியை வம்ச வரலாறுலே தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு இடம்பெற்ற ஒரு ரூத்தை வந்து நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கோம். போவாஸ் என்பதுன்னா என்னை பலப்படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அனுப்புனது. அந்த பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி ரூத்து அப்படின்னம்னாக்கி அந்த நகோமிங்கிறதுக்கு பிரியமானவள்னு பேர். அந்த பேருக்கு அர்த்தம் பிரியமானவள், ஆனால் பிரியமாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் ரூத்துன்னா திருப்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். திருப்தியாக இருந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அவங்க வந்து பலப்படுத்துகிறவர்னால பலப்படுத்தி அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கோம். இந்த போவாசை தவிர வேற ஒன்றும் சுதந்திரவாளி இல்லையான்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த சுதந்திரவாளியை கூப்பிட்டு வந்து அவனை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றினார். ஏன்னா சுயபோகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவரே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம், நிறையா சொத்து நிறையா அந்த மாதிரி இருந்தவர் தான். ஆனால் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் நம்மளுக்கு என்னது தேர்ந்தெடுத்துருக்கிறாரோ அது தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் தேவனுடைய சந்ததியில் அவங்க இடம்பெறதுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களாக மாறுறாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ வந்து பேரே குறிப்பிடாத ஒரு மனுஷனை சுதந்திரவாளின்னு கொண்டாந்தாலும் ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பின் மூலமாக இந்த போவாசை கொண்டு வந்து ஆண்டவர் வந்து தெளிவாக
ஒரு சந்தேகம் இல்லாமல் அவர் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவர் நடத்தி செஞ்சார். அவர் யார் அர்ப்பணித்து அவங்களுக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்களோ, நான் எப்பவும் ஆண்டவர் அவர்கிட்ட தான் நான் பக்தியாக இருப்பேன், அவர் தான் என் தேவன் சொல்லி அர்ப்பணித்தாங்களோ அந்த ரூத் அப்பவுமே ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த பிள்ளைய ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அந்த காரியத்தை தான் ரூத்துக்கு செஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அது செய்வாருன்னு சொல்லி நம்ம ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்வதுக்கு நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து விசுவாசோட பின்வாங்காமல் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு இந்த ரூத்தை போல் நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ நிந்தைகள் வந்திருக்கும். அந்த இடத்துலையும் கூட ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு இருந்ததுனால அவருடைய நேரங்களில் அவருடைய கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலே இறப்பத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், என்ன ஆண்டவருடைய திட்டம்னு சொல்லி நம்ம கேட்டு அதை அவர்கிட்ட நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய அவர் சித்தமோ அதை செய்ததுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்த வல்லமுள்ளவராக இருக்காரு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த ரூத்தை போல் நம்மளையும் ஆசீர்வித்து வழிநடத்த வல்லமுள்ள தேவன். ரூத்துக்கு பார்த்த கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். ஆனால் அவங்கள கூட என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. தள்ளப்பட்ட நிலையில் இருந்த ஒரு ஜாதியிலிருந்து எடுத்து ஆண்டவர் அர்ப்பணிக்கும் பொழுது, அதனால் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட பக்தியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள இந்த ரூத்தின் சரித்திரத்திலிருந்து நம்ம படிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஆண்டவருக்கே முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய பக்தியாக இருந்து அவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலையை மாற்றுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது இந்த ரூத்தை போல் நம்மளையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இந்த இடத்த நீங்கள் தியானிங்க. 4 அதிகாரம் தான் ஃபுல்லாக படிக்கும் பொழுது ஆவியானவரோட படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெளிவான ஒரு தெளிவை நமக்கு கற்றுத்தருகிறது ஆவியானவர் தான். நம்ம சும்மா வாசித்தோம்னா நம்மளோட சிந்தனைக்கு நிறைய காரியங்கள் தப்பானதாக தெரியும். ஆனால் தப்பானது தெரியாமல் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, எப்படி ஆண்டவர் நடத்தினார் ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவர்னு சொல்லி அந்த வல்லமையை நம்ம புகழ்ந்து பாட நமக்கு உதவி செய்வார். அதனால் அப்படி நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெய். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையும் இல்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையும் இல்லை. ஆம் சுவாமி, நாங்கள் கலங்கி நிற்கும் போதோ, நாங்கள் தனிமையாக இருக்கும் பொழுதோ, நாங்கள் கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லாவற்றிலும் பஞ்சத்திலே நாங்கள் இருந்தாலும் சரி, தகப்பனே எல்லாரும் நிந்திக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவனுக்கென்று அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரை பொறுமையோடு காத்து இருக்கும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க சித்தம் திட்டம் நிறைவேற நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாய். அந்த ரூத்துக்கு உதவி செய்தீங்களே சுவாமி. எத்தனை பாடுகள் மத்தியிலே கடந்து போகும் பொழுதும் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று விசுவாசத்தோடு அந்த வம்ச வரலாறுலே இடம்பெற்றாங்களே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் மாறுவதற்கு நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்க, திட்டம் வைத்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை பொறுமையாய் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், பாடுகள் மத்தியிலே கடந்து போகிறோம் ஆண்டவரே. கடந்து போகிற நேரத்திலே ஆண்டவரே இந்த ரூத்தை போல பொறுமையோடு இருந்து நாங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாயா. நாங்கள் கலங்கி நிற்கும் பொழுது நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே, நாங்கள் தனிமையாக நிற்கும் போது நீங்கள் மாத்திரம்தான் என்று சொல்லி ஆண்டவரை
உண்மையே முன்வைத்து நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் கிருபை செய்வமா ஜெபிக்கிறையா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த வேதனையாக இருந்தாலும், எந்த நோயை, எந்த பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் மேற்கொள்ள என் தேவன் போதுமானவர் என்று நாங்கள் விசுவாசிக்க அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இடையிலே வருகிற சத்துருவின் திட்டங்களை மேற்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. எல்லா பஞ்சங்களிலும் எல்லா விதமான ஆண்டவரே சோதனை வேதனை நேரத்திலும் ஆண்டவரே எங்களை மீட்கும் பொருளாய் வந்த தேவன் எங்களை நீ மீட்டெடுத்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துக்கிற பாத்திரங்களாய் மாற்ற போக்கா நன்றி செலுத்துறப்பா. ரூத்தை மாற்றின தேவன் எங்களை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போறக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.